சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை தலைமையகத்தில் தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சொல்லப்போனா முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இப்ப தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மது பாட்டில்களை திரும்ப பெறும் உத்தரவை ரத்து செய்ய கோரி சுமார் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிக் கொண்டு விற்பனை செய்த மது பாட்டில்களை மீண்டும் தங்களால் வாங்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், பாட்டில்களை டாஸ்மாகிற்குள் வைக்க போதிய இடம் இல்லை எனவும், அதே போன்று இது எங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை என்றும் உடனடியாக இந்த உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும், இதனால் தற்போது நாங்கள் இயக்குநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என கூறி அவர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தினால் இன்று 12 மணிக்கு வழக்கம் போல் திறக்கப்படக்கூடிய இந்த டாஸ்மாக் சென்னை முழுவதும் திறக்கப்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இந்த போராட்டத்தின் காரணமாக தற்போது திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்களிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த போராட்டம் எதற்காக நடத்துறீங்க? என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? பைபேக் சிஸ்டம் சொல்லிட்டு காலி பாட்டிலை திரும்ப பெறக்கூடிய சிஸ்டத்தை அமுல்படுத்துது நிர்வாகம். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சுன்னு சொல்லிட்டு, நீதிமன்ற தீர்ப்பை அனைத்து தொழிற்சங்கங்களும் மதிக்கிறோம். நாங்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானவர்கள் எல்லாம் எதிர்க்கவும் இல்லை. நீதிமன்றம் அரசுக்கு தான் சொல்லிக்குது. அரசு என்ன சொல்லிக்குதுன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக காலி பாட்டில்களை நீங்க திரும்ப பெறணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு தான் சொல்லிக்குது நீதிமன்றம். எங்களுக்கு சொல்லல, டாஸ்மாக் ஊழியருக்கு சொல்லல, அரசு நிர்வாகத்துக்கு சொல்லுது. நீங்க டாஸ்மார்க்கு காலி பாட்டிலை திரும்ப பெற வேண்டும். நிர்வாகம் அந்த காலி பாட்டிலை திரும்ப பெறுவதற்கு அவுட் சோர்சிங் மூலமாக டெண்டர் விட்டு அதை வாங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க அதை செய்ய மாட்டோம். சார், இப்ப இந்த உத்தரவுனால நீங்க என்னென்ன பணிச்சுமைக்கு உள்ளாகிறீங்க, என்னென்ன சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும்? சார், ஏற்கனவே எங்களுக்கு அதிகபட்ச ஊதியமே 14,500 ரூபாய் தான் 23 ஆண்டு காலமாக. ஏற்கனவே நாங்க வேலைக்கு வரும்போது விற்பனை செய்வோம், சூப்பர்வைசர் பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டுவார். இது மட்டும் தான் இருக்குது. இப்போ என் டு எண்ட் என்ற அடிப்படையில் எங்களுடைய வேலை பளு என்பது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. ஆள் பற்றாக்குறை இருக்குது. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இறந்துட்டாங்க, இறந்த இடத்த ஃபில்அப் பண்ணல. அது மாதிரி ஆள் பற்றாக்குறை இருக்குது. எங்களுக்கு போதிய இடவசதி கிடையாது. காலி பாட்டில் வாங்கினா எங்க வைக்கிறதுன்ற ஒரு கேள்வி வருது. காலி பாட்டில் வாங்கி நான் திருப்பி 10 ரூபா கொடுக்கணும்னா 10 ரூபா சில்லற டிமாண்ட் வருது. இந்த இருக்குது. அதே மாதிரி காலி பாட்டில் வாங்குறதா விற்பனை செய்யறதா ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையில் இருக்குது. அந்த மாதிரியான சூழல் இருக்குது. நாங்க கடையை திறக்க மாட்டோம்லாம் சொல்லல. இப்பவும் கடையை திறக்கிறதுக்கு நாங்க கடையை அடைப்பதோ கடை ஸ்ட்ரைக்கோ நாங்க அறிவிக்கவே இல்லை. எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய பிரச்சனையை நிர்வாகம் கூப்பிட்டு பேசி அனைத்து தொழிற்சங்கங்களும், இப்ப இருக்கிற இந்த தொழிற்சங்கங்களுடைய எல்லாரும் இதுல பிரித்தாலும் சூழ்ச்சி பண்றாங்க. 7 பேர் தான் வரணும், 7 சங்கங்கள் தான் வரணும், 7 பேர் தான் உள்ள இடங்குது. யார் எம்டி ரூம்ல 7 பேர் கான்பரன்ஸ் ஆள் வைங்க. எம்டி ரூம்ல தான் நாங்க பேசுவோம். நாங்க ஒன்றும் கோரிக்கை வைக்கலையே. எல்லா சங்கத்தினுடைய பிரதிநிதித்துவம் இப்ப இருக்கிற 15 சங்கங்கள் வச்சுங்க, 7 பேர் மட்டும் உள்ள போனா மற்ற சங்கங்கள் என்ன ஆகும்? சின்ன சங்கமோ பெரிய சங்கமோ புறக்கணிக்கிறது தானே ஆகும். அப்ப இதை பிரித்தாளுவதற்கான சூழ்ச்சியை பண்றாங்க. அந்த சூழ்ச்சிக்கு நாங்க இரையாக மாட்டோம். உங்களுக்கு எம்டி ரூம்ல இடம் இல்லையா, கான்பரன்ஸ் ஹால்ல வைங்க. எம்டி கான்பரன்ஸ் ஹால்ல உட்காந்து பேசிட்டோம். நாங்க என்ன தடையா சொல்றோம்? எல்லார் கருத்தையும் கேட்கணும் இல்ல, அப்பதான் ஒத்த கருத்துக்கு வர முடியும். ஒன்னும் இல்லைங்க, இந்த பைபேக் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு நீங்க பைபேக் சிஸ்டத்தை வாங்கக்கூடிய ஒப்பந்ததாரர், பார் நடத்தக்கூடிய உரிமையாளர், அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள், நிர்வாகம், இந்த 4 பேரையும் வச்சு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கணும். அதை நடத்துறதுக்கு இந்த நிர்வாகம் தயார் இல்லை. எப்படி சரியா இருக்கும்? இது ஒரு குறைந்தபட்ச கூட்டத்தை நடத்தி கூட ஒரு ஒத்த கருத்துக்கு வருவதற்கு, ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு நிர்வாகம் தயார் இல்லை. பாலகிருஷ்ணன் என் பேரு. இது கூட்டுக்குழுவின் சார்பாக தான் கொடுக்குறது. அந்த சிஐடி சொல்லக்கூட கூட்டுக்குழுவின் சார்பாக போட்டுங்க. மணிகண்டன், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தில் மாநில செயலாளராக இருக்கேன். இப்போ புதிதாக இந்த பைபேக் சிஸ்டம்னு சொல்லி காலி பாட்டில் சேகரிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய நடைமுறை சிக்கல்களை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒவ்வொரு கடையிலையும் போதிய இடவசதி இல்லை, பாட்டில் வைக்க முடியாது. அது வாங்கிறதுக்கு ஆள் வசதி இல்லை. 1க்கு 2 பேரை போட்டு வேலை செய்யறதுக்கு அவங்க சம்பளம் தரணும். அவங்களுக்கு அந்த சம்பளம் டாஸ்மாக் வாங்க தரல, குடோன் வசதிக்கு வாடகை தரல, அந்த பென்ஸ் வாங்குறதுக்கு அதுக்குரிய கமிஷன் தரல. இதெல்லாம் எதுவுமே இல்லாம எங்களை பாட்டில் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினா நாங்க எங்க போறது? அதனால எங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு நாங்க எல்லாம் இங்க அசம்பிள் ஆயிருக்கோம். என் பேரு தனசேகரன். அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக நான் உங்களுக்கு இந்த பேட்டியை வழங்குறேன். காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் அப்படின்ட்டு வாங்கணும்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கு 10 ரூபா டெபாசிட் வாங்கிட்டு திரும்ப அதை கொண்டு வரணும்னு சொல்றது முதல்ல தப்பு. இந்த பாட்டில
அந்த பாட்டிலோட விலைக்கு சேர்த்து தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம். எம்ஆர்பி விலைக்கு விற்கப்பட்ட ஒரு பாட்டில் வாங்கினவருக்கு சொந்தமே தவிர வித்த எனக்கு சொந்தம் இல்லை. அப்புறம் நான் திரும்ப அவர்கிட்ட எப்படி டெபாசிட் வாங்க முடியும்? அப்போ இதை வந்து நீதிமன்றத்தில் இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கான இதை தனியாக இதுக்கு இப்போ மறுசுழற்சி செய்யக்கூடிய எல்லா காலி பிளாஸ்டிக் டப்பாக்கு தனியாக பிளாஸ்டிக் டப்பாக்கு யாரா டெபாசிட் வாங்குறாங்களா? அந்த டப்பாவை கொண்டு போய் மிஷினில் போட்டால் தனியாக காசு கொடுக்குற மெத்தட் தான் இருக்க தவிர இந்த முறையே முதல்ல தப்பு. அந்த பாலி பாட்டிலுக்கு சேர்த்து தான் நாங்கள் காசை ஏற்கனவே வாங்கிட்டோம் கஸ்டமர்கிட்ட. திரும்ப அந்த பாட்டிலுக்கு என்கிட்ட உரிமை இல்லாத ஒரு பாட்டிலுக்கு நான் 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்கறதே தப்பு. 10 ரூபாவை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து நீ பாட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப கொடுக்கணும்னா அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இதுவரை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தப்படவில்லை. அதை இந்த கடைப்பணியாளர்களே அவர்களுடைய சொந்த செலவில் அவங்க செய்கிறாங்க. இதனால பல்வேறு முறைகேடுகளுக்கு இது வழிவகுக்கிறது. இந்த முறைகேடுகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. புதிய அரசு அமைந்திருக்கு, நாங்கள் அந்த முறைகேடுகளை ஒழிப்போன்னு நேற்று கூட நம்மளுடைய துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இது ஒரே நாளில் முடியாது. ஒரே நாளில் முடியாதுன்னாலும் குறைந்தபட்சம் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களையும் காலி பாட்டில் வாங்குறதுக்குன்னு ஒரு டெண்டர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவரு 18 கோடி ரூபா மாதந்தோறும் கட்டிட்டு இருக்காரு. அந்த 18 கோடி டாஸ்மாக் இதில் தான் இருக்கு. இதுவரை 2 ஆண்டுகளாக அவர் செலுத்திட்டு இருக்க பணம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து 1 ரூபாய் கூட நிர்வாகம் இதுவரையும் செலவு பண்ணல. ஆனால் செலவு பண்றது இந்த தொழிலாளி. அப்ப இதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்ன? இப்ப ஏற்கனவே வந்து நீதிமன்றம் இந்த மாசம் 30ஆம் தேதி கடைசி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு விற்கிற நீ வாங்காத ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஃபைன் அபராதம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு வாங்கியே தீரணும். இன்னைக்கு வாங்கலன்னா நீங்க அவ்வளவுதானே மிரட்டல் அப்படியே தொடர்ந்த வண்ணம் இருக்கு. ஏதாவது கடைகள் வந்து மூடுவோம் அப்படின்றது எங்க வேலை. இது அரசாங்க கடை, மூடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா பணியை புறக்கணிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. கடையை மூடுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆனா எங்க பணியை புறக்கணிக்கிறதுக்கு எங்களுக்கான உரிமைகள் இருக்கு. அதனால மேலாண்மை இயக்குநர்கிட்ட எங்க கோரிக்கையை கொடுக்க போறோம். அனைத்து தொழிற்சங்கத்தையும் அவர் கூப்பிட்டு பேசணும். 7 பேருன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. கடந்த காலங்களில் இந்த மாதிரி போராட்ட நிகழ்வு நடக்கும்போது மீட்டிங் ஹால், கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து தான் மேலாண்மை இயக்குநர் எல்லா தொழிற்சங்கங்களையும் சந்தித்தது வழக்கம். ஆனால் அதுக்கு மாறாக புதிய அரசு வந்தோடனே நான் 7 பேரை தான் அப்படின்னு சொன்னா இது வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் செய்யறதா செய்வோன்னு மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு துணியை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால பணியை புறக்கணிக்கிறதா இல்ல பணியை தொடர்வதா அப்படின்றத மேலாண்மை இயக்குநர் தான் முடிவு செய்யணுமே தவிர அந்த முடிவு எங்கள் கையில் இல்லை.